பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலை முறியடித்தது குறித்து இந்திய ராணுவம் வீடியோ வெளியிட்டுள்ளது. பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் அந்நாடு ஆக்கிரமித்துள்ள காஷ்மீரில் பயங்கரவாத முகாம்களை ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிடப்பட்ட நடவடிக்கை மூலம் இந்தியா தாக்கியது. எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் முயற்சி செய்து வருகிறது. உத்தம்பூர், சம்பா, ஜம்மு, அக்னூர், நக்ரோட்டா மற்றும் பதான்கோட் பகுதிகளில் பாகிஸ்தான் ட்ரோன்களை அழித்தது. பாகிஸ்தான் விடிய விடிய நடத்திய தொடர் தாக்குதல்களை இந்திய ராணுவம் முறியடித்து தக்க பதிலடி கொடுத்துள்ளது. பாகிஸ்தானின் 50 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாக்குதல் நடத்த ஏவப்பட்ட பாகிஸ்தானின் 8 ஏவுகணைகளை இந்தியா நடுவானில் அழித்துள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலை முறியடித்தது குறித்து இந்திய ராணுவம் வீடியோ வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக விமான பயணிகள் 3 மணி நேரத்திற்கு முன்பே விமான நிலையத்திற்கு வருமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விமான போக்குவரத்து அதிகாரிகளின் உத்தரவுப்படி விமான நிலையங்களில் பயணிகள் தீவிர சோதனைகளுக்கு பிறகே அனுமதிக்கப்பட உள்ளதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு சோதனைகள் அதிகரித்துள்ளதால் விமான நிலையங்களில் பார்வையாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஜம்மு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் விமான டிக்கெட்டுகளை கட்டணமின்றி ரத்து செய்யலாம் என்று ஏர் இந்தியா உள்ளிட்ட விமான சேவை நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்தியா நடத்தும் பதில் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் திணறி வருகிறது. பாகிஸ்தானின் லாகூரில் இம்ரான்கான் ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பலுச்சிஸ்தான் ஆதரவாளர்களும் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் ஈடுபடுவதால் 3 முனைகளிலும் பாகிஸ்தானுக்கு கடும் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்தியா நடத்தும் பதில் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் திணறி வருகிறது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழக ஆளுநர் RN ரவியை சந்தித்து பேசியுள்ளார். தமிழகத்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தை சேர்ந்தவர்களை உடனே வெளியேற்றுமாறும், தேசத்திற்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை கைது செய்யுமாறும் தமிழக அரசை வலியுறுத்தி பாஜகவினர் சமீபத்தில் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்நிலையில் ஆளுநர் RN ரவியை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பின் போது தமிழகத்தில் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்களை வெளியேற்ற வலியுறுத்தியும் தமிழக சட்டம் ஒழுங்கு மற்றும் அரசியல் சூழல் குறித்து பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட சபாநாயகர் அப்பாவு பேசும்போது, நீட் தேர்வில் உண்மைத்தன்மை இல்லை, நீட் தேர்வில் மது குறித்து கேள்வி கேட்டுள்ளனர், நம் கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி அழிக்கும் திட்டம்தான் நீட் தேர்வு, இதனாலேயே நீட் தேர்வை தமிழகம் எதிர்க்கிறது, ஒரு இனம் அழிவதற்கு வேறு எதுவும் செய்ய வேண்டாம், மொழியை அழித்தால் போதும், எனவேதான் மொழி கொள்கையில் தமிழகம் உறுதியாக இருக்கிறது, பெற்றோர்கள் செய்யும் தொழிலையே அவர்களுடைய பிள்ளைகளும் செய்ய வேண்டும் என சொல்வதே மனு தர்மம் என்கின்றனர். அதை எப்படி தர்மம் என ஏற்க முடியும்? சொல்லப்போனால் அது அதர்மம். இது RSSின் சித்தாந்தங்களில் ஒன்று. ராமானுஜர் பற்றி யாரும் அறியாத நிலையில் புத்தகங்களை எழுதி தொலைக்காட்சி தொடராக அதை வெளியிட்டவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி. அந்த நூலை வெளியிட்டவர் நம் முதல்வர் ஸ்டாலின். இவர்களைத்தான் நாத்திகவாதிகள் என சொல்லி ஆன்மீகவாதிகளிடம் இருந்து பிரிக்க பார்க்கின்றனர். இவர்கள் எல்லா மதங்களுக்கும் சமமானவர்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்குக்கு சவால் விடும் பிரச்சனைகள் என்றால் அதன் மீது முறையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. பலர் கைது செய்யப்படுகின்றனர். இது எதிர்க்கட்சியினருக்கும் தெரியும். ஆனாலும் அரசு மீது குற்றம் சாட்டுகின்றனர். சட்டசபையில் வெறுப்பின்றி அனைவரும் பேச நேரம் கொடுக்கப்பட்டது. சொல்லப்போனால் ஆளும் கட்சி MLAக்களுக்கு குறைந்த அளவிலேயே பேச வாய்ப்பளிக்கப்பட்டது என்றும் அப்பாவு பேசியுள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக தொழிலதிபர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 3 நாட்களாக நடத்திய சோதனை நிறைவடைந்துள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் கொள்முதல் தொடர்பாக சுற்றுச்சூழல் துறை முன்னாள் அதிகாரி பாண்டியன் மற்றும் தொழிலதிபர்கள் AK நாதன் உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக கடந்த 3 நாட்களாக சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பாண்டியன் வீடு, சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனி தெற்கு மாட தெருவில் உள்ள AK நாதன் வீடு, சென்னை KK நகரில் டாக்டர் வரதராஜன் வீடு, கோயம்பேடு பகுதியில் தொழிலதிபர் குணசேகரன் வீடு உட்பட 10 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். சோதனை நிறைவடைந்ததை அடுத்து சோதனையில் சிக்கிய ஆவணங்கள், ரொக்கம் மற்றும் பொருட்கள் குறித்து அமலாக்கத்துறை சார்பில் எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. 2ஆம் உலகப் போரில் வெற்றி பெற்றதன் நினைவு தினத்தை முன்னிட்டு ரஷ்யா தாமாக முன்வந்து அறிவித்த போர் நிறுத்தத்தையே அது 734 முறை மீறியதாக
உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. பாகிஸ்தானுடன் பதற்றத்தை அதிகரிக்க இந்தியாவுக்கு எந்த நோக்கமும் இல்லை. அதே நேரம் இந்தியா மீது ராணுவ தாக்குதல் நடத்தினால் மிக மிக வலுவான பதிலடி தரப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதலால் ஏற்பட்டுள்ள சூழலை உன்னிப்பாக கவனித்து வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. வடகொரியா பல்வேறு வகையான குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி சோதித்ததாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. கத்தோலிக்க திருச்சபை தலைமை மதகுருவாக ராபர்ட் பிரான்சிஸ் பிரவோட்ஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புதிய போப்பாக 69 வயதான ராபர்ட் பிரவோஸ்ட் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் முதல் முறையாக அமெரிக்கருக்கு போப்பாக வாய்ப்பு கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.